சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் குறிப்பிடப்பட்ட சமூக விழா தொடர்பான பிரச்சினையில் பொதுமக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதகுப்பட்டி அருகே கீழத்தெருவில் முன் அனுமதியின்றி ஒரு பிரிவினர் கோவில் திருவிழா நடத்தினர். அவர்களில் சிலரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்களின் உறவினர்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் காவல் நிலையத்தின் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்றத்துடன் காணப்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கண்ணீர் புகை கொண்டு வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கூட்டத்தை கலைக்க முயன்றனர். இதில் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அரசு பேருந்தையும் சிலர் சேதப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 8 பேர் உட்பட பலர் காயமடைந்தனர். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. பதற்றமான சூழல் நிலவுவதால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பர்மிஷன் கொடுத்துருந்தோம். கொடுக்கும்போது அவரு வாங்க மாட்டேன்ட்டு வேற இதுக்கு நம்ம இதுக்கு போக சொல்லியிருக்காரு. யாரு? செந்திரபாண்டி போக சொல்லியிருக்காரு. திருப்பி நாங்கள் போயிட்டு திருப்பி இல்லை சின்னதாக தான் நடத்துறோம், நாங்கள் எதுவுமே இல்லை. இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சோறு வீடு பொங்கல் சோறு வச்சு கேக்கு வெட்டி சாமி விட்டுருவோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினதான். அதுக்கு பிறகு சோறுலாம் கொடுத்து முடிச்சிட்டோம். கிளம்ப போற டயத்துல வந்து எங்களை பிடிச்சி கொண்டாந்து உள்ள இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சாதியை பத்தி பேசி இந்த மாதிரி ஒரு இது தீர்ப்பு சொல்லாம நின்றுகிட்டு இருக்காரு. வண்டியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக இப்போ இது பண்றாங்க, போராட்டம்.